நள்ளிரவில் தாயை கொன்ற மகன். சென்னை பெருங்குடியில் பெற்ற தாயை மனநலம் பாதிக்கப்பட்ட மகன் ஒருவர் கொலை செய்துள்ளார். 43 வயதான சென்னிதேவி என்பவரை அவரது மகன் 19 வயதான ராகேஷ் கழுத்தை நெரித்து கத்தியால் கழுத்தில் குத்தி கல்லால் அடித்தும் கொலை செய்துள்ளார். +2 படித்த மகன் தேர்ச்சி அடையாததால் பெற்றோர்கள் அவரை திட்டியுள்ளனர். தொடர்ந்து படிக்க செல்லாமல் வீட்டிலேயே இருந்துள்ளார். இதனால் மனநலம் பாதிக்கப்பட்டு சில மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்துள்ளார். வீட்டில் தந்தை இல்லாத போது இரவில் தூங்கிக் கொண்டிருந்த தாயை கொடூரமாக கொலை செய்து தாயை காப்பாற்றுங்கள் என அக்கம் பக்கத்தில் கேட்டுள்ளார். உடலை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்துச் சென்றனர். துறைப்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்று மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை மனநல காப்பகத்தில் சேர்ப்பதுதான் நல்லது. இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.